வெல்கம் டு ரிலாக்ஸ் சமையல். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். இன்றைக்கி நாம் சத்துக்கள் மிகுந்த இந்த சம்மருக்கு குளு குளுன்னு குடிக்கிறதுக்கு சூப்பரான ஜூஸ் தான் செய்ய போகிறோம். இந்த ஜூஸ் நாம் செய்கிறதுக்கு இதுக்கு நாம் நல்லா பழுத்த சப்போட்டா பழம் 7 எடுத்துக்கலாம். இந்த சப்போட்டா பழத்தை விதைகளை எடுத்துட்டு நாம் தோலோடையும் அரைச்சிக்கலாம். கடையில் எல்லாம் தோலோடு தான் அரைப்பாங்க. உங்களுக்கு தோலோடு அரைக்க பிடிக்கலைன்னா இதை போல் தோல் எடுத்தும் அரைச்சிக்கலாம். இந்த சப்போட்டா பழத்தில் அதிக சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. அந்த சத்துக்கள் என்னென்ன, யாருக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது அப்படின்னு இந்த வீடியோ கடைசியில் நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வருடத்திற்கு ஒரு முறை அதிகம் கிடைக்கிற சீசனல் ஃப்ரூட்டில் ஒன்று தான் இந்த சப்போட்டா பழம். இந்த பழம் அதிகமாக கிடைக்கிற சமயத்திலேயே இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கணும். இதை போல் எல்லா பழத்தையும் நாம் தோலை நீக்கிட்டு இதை 2ஆக கட் பண்ணி விதைகளை நீக்கிடலாம். எல்லா பழத்தையும் விதைகளை நீக்கிட்டு இதை போல் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதோட ஒரு கிளாஸ் காய்ச்சின பாலை சேர்த்துக்கலாம். இது 250 ml அளவு இருக்கும். காய்ச்சாத பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கடையில் எல்லாம் காய்ச்சாத பால் தான் சேர்ப்பாங்க. 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்க்க பிடிக்கலைன்னா தேன் கூட சேர்த்து இதை குடிக்கலாம். இதோடையே நாம் ஐஸையும் சேர்த்துக்கலாம். ஐஸை இப்போவே சேர்த்து அரைக்கும்போது ரொம்ப சில்லுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ இதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு. இதை கிளாஸுக்கு நாம் மாற்றிக்கலாம். நாம் அரைச்ச 7 சப்போட்டா பழத்துக்கு 3 கிளாஸ் அளவு ஜூஸ் கிடச்சிருக்கு. இப்போ நாம் இந்த சப்போட்டா பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்த்துடலாம். ஆரோக்கியமான எலும்புகள் பெற கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து போன்ற சத்துக்கள் இந்த சப்போட்டாவில் அதிகம் இருக்குது. சத்துக்களின் குறைபாட்டின் காரணமாக நம் எலும்புகளானது ஆற்றலை இழந்து வருது. சப்போட்டாவை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் சக்தி அதிகரிக்கப்பட்டு எலும்புகள் வலுவடைகிறது. இந்த சப்போட்டா ஜூஸ் முக்கியமாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வயது முதிர்ந்தவர்களுக்கும் மிக தேவையான ஒன்றாக இருக்குது. இவ்வளவு சத்துக்களை கொண்ட இந்த சப்போட்டா பழத்தை வாங்கி இதை போல் ஜூஸ் போட்டு ஜில்லுன்னு சம்மருக்கு குடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் ரிலாக்ஸ் சமையலை இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதை போல் வேறொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.